ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பால்கோவா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரெண்டே மெயின் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். சக்கரை பால் மட்டும் இருந்தாலே போதும், நம்ம பால்கோவா சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் நம்ம 1 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 லிட்டர் பாலில் பால்கோவா செய்ய போகிறேன். 1 லிட்டர் பாலில் 1/4 கிலோ கிடைக்கும். இப்போ இந்த பால் நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு 30 to 40 minutes வரைக்கும் இது நல்லா அப்படியே கொதித்து நல்லா சுண்டி வரட்டும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஏடெல்லாம் வருது. இந்த ஏடு எல்லாத்தையும் பாலில் சேர்த்து நம்ம கலர இன்னும் நல்லா நமக்கு பால்கோவா டேஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம கோவா வச்சும் பண்ணலாம், இல்லை பால் பவுடர் சேர்த்து கூட இந்த மாதிரி பால்கோவாலாம் பண்ணுவாங்க. அதை விட இந்த மாதிரி நம்ம பாலை நல்லா சுண்ட வச்சு அதில் பால்கோவா செஞ்சோன்னா இன்னும் கூட நமக்கு சூப்பராகவே கிடைக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், நல்லா கலந்துவிட எவ்வளோ சூப்பராக அந்த மாதிரி திக்காக வந்திருக்கு. கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரும். இந்த டைமில் நம்ம இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 லிட்டர் பாலுக்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த அளவு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா திகட்டிடும், அதனால் கரெக்டான அளவு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்த உடனே இந்த மாதிரி தான் கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். நம்ம கலந்து விட பாருங்கள், இந்த பதத்தில் வந்துடும். அவ்வளோதான், நம்ம பால்கோவா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டே இருக்குது. சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் நேரம் கலந்ததுக்கப்புறமா இப்போ நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நமக்கு வாசனையாக டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெய் சேர்த்து ஒரு 5 minutes கலந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது டைம் எடுக்க இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகும், நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சமாக மேலே நான் பாதாம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பால் கொதிக்கிற டைம் தான் நமக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், மற்றபடி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம பால்கோவாலாம் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் இந்த பால்கோவா ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம மரஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.